அழகிய கிராமம் ஒன்றின் அருகே ஒரு நீல நிற குளம் இருந்தது. அதில் ஒரு துருதுருப்பான ஆமை வசித்து வந்தது. அந்த ஆமைக்கு மீன்கள் மற்றும் நீண்ட கால்கள் கொண்ட கொக்குகள் என பல நண்பர்கள் இருந்தனர். அவை ஒன்றாக விளையாடி அந்த குளத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த ஆமைக்கு கடலைச் சென்று பார்க்க வேண்டும் என்ற பெரிய ஆசை வந்தது. குளத்து நீரில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உலகத்தின் பெரிய நீர்நிலையான கடலை பற்றிய கற்பனை அதன் மனதில் ஓயாமல் ஓடியது. கடல் எவ்வளவு பெரியதாக இருக்கும், அதில் என்னென்ன விசித்திரமான உயிரினங்கள் இருக்கும் என்று அது யோசித்தது. தன்னுடைய இந்த ஆசையை அது தன் நண்பர்களான மீன்களிடம் கூறியது. மீன்கள் உற்சாகத்துடன், நண்பனே, நாங்கள் உனக்கு இந்த குளத்தில் நீந்தவும் ஆற்றின் ஆரம்ப பகுதி வரை வழி காட்டவும் உதவி செய்கிறோம் என்றன. பிறகு ஆமை தன் விருப்பத்தை கொக்குகளிடம் தெரிவித்தது. கொக்குகள் கொஞ்சம் நேரம் யோசித்துவிட்டு, ஆமையே, கவலைப்படாதே, நாங்கள் உன்னை எங்கள் அலகுகளால் பற்றிக்கொண்டு ஆற்றுக்கு தூக்கிச் செல்கிறோம் என்றன. முதலில் மீன்கள் தங்கள் உறுதியை காட்டி ஆமைக்கு வழி காட்டின. குளத்தின் ஆழமில்லாத பகுதி வரை தள்ளிச் சென்றன. அங்கிருந்து பலமான 2 கொக்குகள் ஆமையை தங்கள் அலகுகளால் பற்றிக்கொண்டு மெதுவாக ஆகாயத்தில் பறந்து கிராமத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்த அகலமான ஆற்றில் கொண்டு விட்டன. ஆற்றில் விடப்பட்ட ஆமைக்குட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி. அது தன் துடுப்புகளை வேகமாக அசைத்து பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரில் நீந்தத் தொடங்கியது. புதிய இடங்கள், புதிய மீன்கள், புதிய அனுபவங்கள். ஆற்று பயணம் அதற்கு கற்றுத்தந்தது ஏராளம். பல நாட்கள் நீந்திய பிறகு ஒரு நாள் திடீரென நீர் பறந்தது. உப்பு வாடை வீசியது. பிரம்மாண்டமான அலைகள் பொங்கின. ஆம், அது கடல். அந்த குட்டி ஆமை தன் கனவு நிறைவேறி கடலை அடைந்துவிட்டது. தன் நண்பர்களான மீன்களுக்கும் கொக்குகளுக்கும் மனதுக்குள் நன்றி கூறி அந்த ஆமை கடலின் புதிய சாகசங்களை நோக்கி புறப்பட்டது. அதன் வாழ்நாள் கனவை அடைய நண்பர்களின் உதவி எவ்வளவு முக்கியம் என்பதை அது உணர்ந்தது.